மக்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லா இணையதளங்களும் நம்மளுக்கு பொழுதுபோக்கு தானே தவிர இதில் பொழப்பு கிடையாது. சிலர் சம்பாதிக்கலாம். ஆனால் இப்போ எப்படி வந்துருச்சுன்னா அதுலேயும் சீட்டிங் பண்ணுறதும், மற்றவனுடைய உணர்ச்சிகளை தூண்டி பணம் சம்பாதிக்கிறதும், ஆபாசங்களும், ஏன் பாலியல் தொழில் கூப்பிட்ற அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சு. இது ஒரு கட்டுப்பாடு இல்லை தமிழ்நாட்டில், இல்லை இந்தியாவில். அதனால் தயவு செய்து யாராவது போயிட்டு ஒரு ரோடோரம் போயிட்டு ஏழை பசங்க பாருங்கள், இவங்களுக்கு படிப்புக்கு இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டார், அவங்க அம்மா இறந்துட்டார், இந்த வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னு உங்கள் உணர்ச்சிகளை அடி மனசை தூண்டி பணம் கேட்டால் நம்பி போடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த அவங்க நிஜமாக இருந்தால் கூட, அவங்க உண்மையான அவங்க வறுமையில் இருந்தால் கூட அதை யூடியூப்பில் எடுத்து போடுற மாதிரி அவன் பயன்படுத்திப்பான். நீங்கள் போடுற எல்லா காசும் 1 கோடி ரூபா போய் அவனுக்கு சேர்ந்துச்சுன்னா 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பான். 90 லட்சம் அவன் பாக்கெட்டில் போட்டு போயிடுவான். யாருங்க அனாதை ஆசிரமம் நடத்துகிறவன், பெரிய பெரிய கோவில் கட்டிக்கு டொனேஷன் போடுறவன், இப்படியே நல்லாகணுன்றதுக்காக இல்லை, ஆசிரமத்தை காமிச்சு பல கோடிகள் வசூல் பண்ணலாம், கோயிலை காமிச்சு பல கோடிகள் வசூல் பண்ணலாம். இப்படி தாங்க போய் இருக்கு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேங்க, நான் நாம் தமிழ் கட்சிக்காரன். எங்கிட்டே 800 ரூபா வாங்கி தான் உள்ளே விட்டானுங்க. சண்டை போட்டிருக்க முடியும், கொடுக்க முடியாதான்னு நான் போயிருப்பேன். பின்னாடி என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்காங்க. அங்கே எதுக்கடா சண்டைன்னு போன தாவலன்னு அது கோவிலே ஏமாத்துறான். திருச்செந்தூர் கோயில் நான் கொடுத்துருக்கேன் 800 ரூபா. அந்த கோயில் நுழைவாசில் ஒரு செக்யூரிட்டி இருப்பான், அந்த டிக்கெட்டை வாங்கி கிழிச்சிடுவான். சினிமா டிக்கெட் மாதிரி இருக்குது இது. கோவிலே ஏமாத்துறானுங்கன்னா இவனுங்க எவ்வளோ, ஏன்னா ஜனங்கள் அவ்வளோ ஆயிடுச்சு. எப்படி ஏமாற்றலாம், எப்படி பிழைக்கலான்றத நினைக்கிறாங்களே தவிர உழைக்கலான்னு நினைக்கல. வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கல. இந்த மக்கள் எல்லாம் என் மூளையை எப்படி செலவு பண்ணி ஏமாத்துறதுன்னு அந்தக்கே போயிட்டாங்க. அரசியல் வரைக்கும், ஆண்டவனை வரைக்கும், ஆசிரமம் வரைக்கும் நீ ஏமாத்துறது தான் போயிடுச்சு. உங்களுடைய அனுதாபங்கள் மற்றவங்களை திருடனாகவும் ஏமாத்துறவனா ஆகுது. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க. மனுஷனா நீ பிறந்துட்டேன், ஒரு முறை நான் பிறந்துட்டேன், என்ன செய்யணும்னு யோசிக்கணும். உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது தமிழ்நாட்டில், அதை செய்யவே மாட்டானுங்க. அனுதாபமாக பேசுறது, அனுதாபம். இங்கே ஏற்கனவே ஒருத்தன் தான் பாலா. அந்த பாலா எவ்வளோ ஏமாத்தினா. இந்த குட்டி பாலா ஒன்று, இப்போ ஒரு குட்டி பாலா 14 வயசு பையன். நீங்கள் ஏமாற 1000 பாலாக்கள் வருவாங்க, 1000 ஃபேமிலிஸ் வருவாங்க. நீங்கள் ஏமாறாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். இணையதளத்தில் போய் உங்களுடைய சோகத்தை ஷேர் பண்ணாதீங்க, உங்களுடைய வீக்னஸை ஷேர் பண்ணாதீங்க, நீங்கள் யாருக்காவது உதவணும்னு ஷேர் பண்ணாதீங்க. தயவு செய்து அது ஆபத்தில் போய் முடியும். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இன்ஸ்டாகிராமில் பழக்கமாகி ஒரு பொம்பளையை பேசி நல்லவ மாதிரி பேசி, அந்த அம்மா 7 மணிக்கு மேலே உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய்க்குது. கப்புன்னு வாயை அமுத்தி நகையெல்லாம் உருவி ஓடிட்டுருக்கிறான். 15,000 நகை. என்ன பண்ணானுங்க தெரியல, 15,000 நகை உருவிட்டு போயிட்டுருக்கிறானுங்க. டிவி சேனல்லாம் வந்துச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க.